ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பிகினராக இருக்கேங்க்கா. இப்போ தான் வந்து தையல் தொழில் படிச்சுட்டு நான் தையல் வீட்டிலேருந்து தைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ தான் வீட்டிலேருந்து தச்சிட்டு இருக்கேன், எனக்கு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் மேலே வரலாம். அது என்னலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா எது வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து எந்த மிஷினுக்காக வாங்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களால் காசு வந்து செலவு பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் மிஷினே வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெடல் மிஷினில் ஒரு 4 வருஷம் தைச்சதுக்கப்புறம் நமக்கு பவர் மிஷின் தேவைப்படும், நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல வந்து பவர் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைக்கா அவ்வளோ ரூபா வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நார்மல் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நார்மல் மிஷினே வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் தச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப கிளாத் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன மோட்ரு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அந்த மோட்ரு ஃபிட் பண்ணி நீங்கள் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் சில பேருக்கு என்னென்னா பவர் மிஷின் வாங்குறதுல பிரச்சனை அப்படின்னா, பவர் மிஷின் வந்து எனக்கு தைக்க தெரியுமா, நான் வந்து ஸ்பீடாக போகுமே, நான் என்னால் தைக்க முடியுமா, நான் வந்து நல்லா தச்சிருவேனா அப்படின்னு டவுட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பவர் மிஷினில் வந்து நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணவும் முடியும், ஜாஸ்தி பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் வந்து லோவாக வச்சு தைச்சி பழகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பவர் மிஷினில் தைக்க முடியாதுன்னு பயப்படலாம் வேண்டாம், தைரியமாக தைக்கிறதுக்கு வாங்கலாம். அடுத்த விஷயம் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. நம்ம எதுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் ரிலேஷனோ யாராவது ப்ளவுஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க வெளியில். கடையில் கொடுக்குறவங்ககிட்ட கடையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நீங்களும் அவங்க கூட போய் ஒரு தடவை வந்து கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளவு, எதுக்கு எவ்வளோ வாங்குறாங்கங்கிறது தெரியும். அப்படி தான் நம்ம விசாரிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ரொம்ப நாளாக தச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டரும் எவ்வளோ தைக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, எதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ளவுஸை கொடுத்து பார்த்து கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நம்ம 10 ரூபாய் கம்மியாக வாங்குறது தான் நமக்கு வந்து பேசிக்காக வீட்டிலேருந்து தைக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது. அதனால் அமௌண்ட் சொல்லதுக்கு வந்து பயப்படாதீங்க. அப்புறம் 3வது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து ப்ளவுஸு தச்சு கொடுத்தா காசு வாங்குற மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து நாளைக்கு தரேன், நாளா கழிச்சு தரேன்னு சொன்னால் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. அவங்க ப்ளவுஸை நீங்கள் கரெக்டாக தச்சு கொடுக்கணும், அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் ப்ளவுஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கஸ்டமர் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை கஸ்டமர் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா வியாழக்கிழமையே முடிச்சுட்டு வியாழக்கிழமை கஸ்டமரை கூப்பிட்டு ப்ளவுஸை கொடுத்துருங்க. அப்போ வந்து அவங்க எதுவும் நம்மகிட்ட சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில் வந்து நான் போர்டு எழுதி போடலாமா, அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால கரண்ட் பில் வந்து அதிகமாகுமா பவர் மிஷின் போட்டால் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு. பவர் மிஷினில் வச்சு வீட்டில் தைக்கிறதுனால எந்த கரண்ட் பில்லும் எக்ஸ்ட்ரா வராது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலவே 6-7 வருஷம் இருக்கும் நான் தச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு இதனால கரண்ட் பில் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மெயினாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸு அந்த சாரீ எல்லாமே நம்மளோட பொறுப்பு தான். அவங்க கஸ்டமர் கையில் கொடுத்த மாதிரியே நம்ம வந்து திரும்ப கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை இருக்குது, இல்லை பாச்சா ஏதாவது ஓட்ட போட்டுரும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சேஃப்டியான இடம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து அவங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க, எந்தெந்த விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கிளியராக கேளுங்க. அதை வந்து நோட் பண்ணி எழுதுகிற பழக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் பிகினராக இருக்கவங்க நிறைய பேர் என்னென்னா 1-2 தினக்கா வருது, அதை போய் எதுக்கு எழுதி வச்சுக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ரூபாய் நமக்கு வருமானம் வருது, நம்ம எத்தனை ப்ளவுஸ் இந்த மாதம் தச்சுருக்கோம் இப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் இதை விட நம்ம அடுத்த மாதம் வந்து அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய ப்ளவுஸ் வரணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. கொஞ்சம் நாள் ஆகும், உங்கள் தையல் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க வந்து அதுக்கப்புறம் கொடுக்கணும். அப்படி தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே பிக்கப் ஆகும். அது ஒவ்வொருத்தங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து மாறும். அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறதுனால சின்ன சின்ன விஷயம் வந்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுப்பாங்க, அந்த டாப்பை வந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கம்பாங்க, இல்லை டாப்பில் வந்து லைட்டாக விட்டுருக்குக்கா தையல் அதில் போட்டு கொடுங்கம்பாங்க. நமக்கு வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுங்கிறதே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பிகினராக இருப்போம், நம்ம நிறைய வாங்கிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு 10 ரூபாய் தாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேசிக் ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து வருவாங்க.
அதே மாதிரி இந்த தொழிலில் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம சண்டை போடுறோங்கிறது வேறு. வெளியிலேருந்து வர்ற கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. நம்ம வந்து இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க வந்து சாஃப்டாக பேசுவாங்க அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை சத்தம் போடுறாங்க, இல்லை ஏதோ சொல்கிறாங்க, இல்லை ஹார்ஸாக பேசிட்டாங்க அப்படின்னா, அதுக்காக நான் அழுதுகிட்டு நான் வந்து இனிமேல் இந்த ப்ளவுஸே தைக்க மாட்டேன், இனிமேல் யாருக்குமே தைச்சி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல், இது எல்லா பிகினருக்குமே வந்து வர்றது தான். சில டைம் வந்து வேறு வேலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய தைக்க முடியும், நிறைய சம்பாத்தியம் பண்ண முடியும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணதுக்கு கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக் இருக்குக்கா, அடுத்த ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே நம்ம வந்து சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2, 3 ப்ளவுஸை கொண்டு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தச்சு கொடுமா அப்படிம்பாங்க. உடனே நீங்கள் ப்ளவுஸ் வந்துருச்சு நான் தச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஆர்வத்தில் எல்லாத்தையும் ஒன்றா வெட்டிடாதீங்க. ஒரு ப்ளவுஸை வந்து தச்சு கொடுத்து, ஏக்கா நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு தரேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்கிட்ட நான் மித்ததெல்லாம் தைக்கேன், இல்லைனா நீங்கள் வேறு யார்ட்டையும் தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா காசு கொடுத்து அவங்க சாரீ எடுத்திருப்பாங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டு, அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஃபிட்டாக இருக்கா, அதில் எதுவும் ஆல்ட்ரு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ப்ளவுஸை கட் பண்ணுங்கள். நம்ம ஆர்வத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் தையல் மிஷினை வந்து டெய்லி வந்து தொடச்சி நீட்டாக வைங்க. ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க தாங்க ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னாலும் சரி, நம்ம செய்கிற தொழிலோட இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அதனால் அப்பப்போ வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணி விடுங்க. ஆயிலெலாம் போட்டு எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மிஷின் வாங்குறத விட என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தைக்க வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் மிஷின்கிட்டே போக மாட்டோம். 10 நாளுக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போவோம். அப்படிங்கும்போது மிஷின் வந்து டஸ்ட் ஆகும். அதனால் ஆயில் போட்டு அது எப்போவுமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேருந்து நான் அந்த டைம் வரைக்கும் நான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டு வேலையை எந்த நேரத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம வீட்லேயும் நம்ம தொழில் வந்து நடக்கணும் அப்படின்னா 2யுமே நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேருந்து நான் அந்த டைம் வரைக்கும் வீட்டு வேலை பார்க்குறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் தைக்கிறேன் அப்படிங்கிற வேலையை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களால் 2யுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற காசை வந்து சேர்த்து வச்சு பழகுங்க. இப்போ வந்து ஒரு ரூ. 200 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 50 செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்காக. மீதி இருக்க காசை வந்து சேர்த்து வைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு, நாளைக்கு வருமாங்கிறது தெரியாது. அதனால் இருக்கிற காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து சேமிக்கிற பழக்கமுமே கொண்டு வரணும். நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து வீட்டில் இருக்க தேவைகளை, சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒருத்தர் சம்பாதிச்சுலாம் வந்து வீட்டை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் தானே சம்பாதிச்சேன், நான் வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து சேர்த்து வச்சு பழகுங்க. நம்ம ஒரு கோல்டாவோ இல்லை வேறு ஏதாவதோ எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வந்து நம்ம கரெக்டாக வந்து செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம உழைச்சதுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தொழிலை வந்து விட்டு கொடுக்காதீங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து யாராவது ஒருத்தங்க ஹேட் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து நீலாம் தைக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, நீலாம் என்ன தைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய வந்து நம்ம கடந்து போகணும். நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கண்டு பயந்து நம்ம ஒதுங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொழிலை நம்ம மேலே வரவே முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டால் கூட நம்ம தப்பை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இடத்த நோக்கி நம்ம வந்து நகர தான் செய்யணும். அதனால் பயந்து போய் இந்த தொழிலை விட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த தொழிலே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, அதாவது இப்போ தான் வந்து தையல் பழகி நான் வீட்டிலேருந்து தைக்கிறதுனால கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் கம்மியாக தான்க்கா வருது அப்படிங்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு டிசைன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து தைக்கிறதுக்கும் ப்ளவுஸ் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து அதில் நாலேஜ் கிடைக்கும். நிறைய வந்து இன்டர்நெட்டில் மாடல் இருக்குது. நீங்கள் அதே மாடலை அப்படியே தான் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம யோசனைக்கு தக்கன அதை எப்படி வேணாலும் மாற்றி வந்து தைக்க முடியும். அதனால் அதுக்கு
டக்குன்னு வந்து நீங்கள் டிசைன் வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பொண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கர்ட்டு இல்லை வந்து நார்மல் கெவுனு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தச்சு பழகிட்டே இருங்க. அப்போ தான் பின்னாடி நிறைய டிசைன் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நம்ம தச்சு பழகும்போது தான் நம்ம கையுமே திருந்தும், நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நமக்கு வந்து உடனே தச்சு பழகின உடனே நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். தொழிலில் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே புது புது டிசைன் வருது, புது புது மாடல் வருது, நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு தான் செய்யணும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன டிசைன் வந்து போயிட்டுருக்கு, நமக்கு இந்த டிசைன் வந்து தைக்க தெரியுதா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம ப்ளவுஸ்லேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளதுலையோ வந்து ட்ரை பண்ணோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீட்டிலேருந்து நம்ம ஒரு தொழில் பண்ணி நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னா டெய்லர் தொழில் என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு, நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு, நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் முடியும். ஆனால் கொஞ்சம் வந்து பொறுமை தேவை. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா கஸ்டமரும் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா கஸ்டமர் வந்து வர்றதை வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வந்து ஆன் டைமில் ப்ளவுஸை கொடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு அவசரம்னு கேட்குறாங்க அப்படின்னா நைட்டு வந்து உட்காந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம வந்து சோம்பேறித்தனம் படாமல் நமக்கு வந்து கண்டிப்பாக தச்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளும் இந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும். நிறைய கஸ்டமர் வந்து நமக்கும் கொடுக்க வருவாங்க. நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை நம்ம கரெக்ட் டயத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணதும் நான் தெரிஞ்சுக்கிட்டதும் தான். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது தையல் படிச்சுட்டு தையல் வந்து வீட்டிலேருந்து தச்சு பழகணும் அப்படிங்கிற தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவோடு வருவீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே தெரியும்க்கா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து தச்சு கொடுத்து நம்ம வந்து சம்பாதிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு வந்து வீடையும் பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.